ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரீட்டாஸ் கார்டன். இன்றைக்கி நான் ஒரு நியூ டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன டாபிக்னா ஹவ் டு ஃபெர்டிலைஸ். ஓகே, தம்ப்நெயில் பார்த்தோன்னே நீங்கள் எல்லோரும் சர்ப்ரைஸ் ஆகிருப்பீங்க, என்ன நம்ம பிளான்ட்டுக்கு ஃபெர்டிலைஸ் பண்ணக்கூடாதான்னு. ஏன் நீங்கள் இந்த 3 ஸ்டெப்ஸ் தெரியாமல் நீங்கள் பண்ணவே கூடாது. பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் கிடைக்காது. ஸோ நீங்கள் இந்த 4 ways தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பிகினர் சீரீஸ் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். ஃபெர்டிலைசிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த 3 ஸ்டேஜஸில் நான் உங்களுக்கு எந்த மாதிரி நியூட்ரியன்ட்ஸ் எந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், தென் நியூட்ரியன் ரிச் ஃபெர்டிலைசர், அதுக்கப்புறம் எந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணலான்னு. சரி, இன்ட்ரோவே ரொம்ப பெருசாக போகுது, நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டேஜஸ் விசஸ் நியூட்ரியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நியூட்ரியன்ட்ஸ் நைட்ரஜன். நைட்ரஜன் என்ன மாதிரி பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலான்னா, நிறைய லீஃபி உள்ள பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் மணி பிளான்ட்ஸ். மணி பிளான்ட்ஸ் ஃபுல்லாகவே லீஃபியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் புஷ்ஷியாக பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் லீஃபி ஸ்டேஜஸ் வரக்கூடிய பிளான்ட்ஸுக்கு நீங்கள் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீட் போட்டிருக்கீங்க, சீட்லேருந்து அடுத்த ஸ்டெம் வரும், ஸ்டெம்லேருந்து என்ன வரும், லீஃப் வரும். ஸோ லீஃபுக்கு நீங்கள் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சீட்லேருந்து இன்னும் ஒரு ஸ்ப்ரவுட் வரலையே நீங்கள் யோசிக்கலாம், அதுக்கு நீங்கள் நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூட்ரியன்ட் பொட்டாசியம். பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃப்ளாரிங் பிளான்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரூட் பிளான்ட்டுக்கும். மோஸ்ட்டாக இப்போ ஃப்ளாரிங் பிளான்ட்டில் நிறைய லீஃப் இருக்கும். காரணம் நம்ம நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் கொடுத்துருப்போம், பொட்டாசியம் கொடுக்காம. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். லீஃப்லேருந்து அடுத்தல ஃப்ளார் வரணுன்னா நம்ம பொட்டாசியம் கொடுக்கணும்னு. தென் இப்போ ஒரு ஃப்ரூட் பிளான்ட்ஸ் ஆர் வெஜிடபிள் பிளான்ட்ஸில் உங்களுக்கு ஃப்ளார் வருது ஆனால் ஃப்ரூட் வரல, ஃப்ளார் நிறைய வருது ஆனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு ஃப்ரூட் வருது. அந்த மாதிரி நீங்கள் சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃப்ளாரும் உங்களுக்கு ஃப்ரூட்ஸும் நிறைய வரணும்னா நீங்கள் பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இந்த குட்டி கஸ்டர்ட் ஆப்பிள் என்னோடய கஸ்டர்ட் ஆப்பிள் ட்ரீ கீழே பார்த்தேன். இது குட்டியாக இருக்கும் போதே கீழே விழுந்துட்டு. ஸோ இதுக்கு நம்ம பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர் கொடுத்தோன்னா அது விழாது. நெக்ஸ்ட் நியூட்ரியன்ட் கால்சியம். கால்சியம் ரொம்ப லீஃப் ஒரு ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம கால்சியம் கொடுப்போம். சில லீஃப்பில் பார்த்துருப்பீங்க, லீஃப் உங்களுக்கு நேராக இல்லாமல் ஒரு மாதிரி சுருண்டு இருக்கும், ஆர் லீவ்ஸ் அப்படி கீழே மறைஞ்சு விழுந்திருக்கும். அந்த மாதிரி இதில் நீங்கள் கால்சியம் ரிச் நியூட்ரியன்ட்ஸ் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கறது நல்லது. நெக்ஸ்ட் நியூட்ரியன்ட் ப்ராஸ்பரஸ். ப்ராஸ்பரஸ் நம்ம பிளான்ட்ஸுக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக்ஸை இண்டிகேட் பண்ணி ஓவரால் க்ரோத் ஆஃப் பிளான்ட்டுக்கு ரீசனாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நியூட்ரியன்ட் ரிச் ஃபெர்டிலைசர். ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் வெர்மி கம்போஸ்ட். வெர்மி கம்போஸ்ட் ஒன் ஆஃப் த நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர். இதை நீங்கள் லீஃபி பிளான்ட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா புஷ்ஷியாக வளரும். செகண்ட் ஃபெர்டிலைசர் பனானா பீல் ஃபெர்டிலைசர். இது பொட்டாசியம் ரிச் ஃபெர்டிலைசர். ஓகே, இதுக்கு ஒரு ஜார் எடுத்துகிட்டு ஓவர் ரைப்பான பனானா ஆர் அந்த பீலை கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் தண்ணியை ஆட் பண்ணி 2 டேஸுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஃபெர்டிலைசரை ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் ஆர் வெஜிடபிள் பிளான்ட்ஸுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசர் எக்ஸல் ஃபெர்டிலைசர். இது காம்பினேஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் ப்ராஸ்பரஸ் இதில் இருக்குது. இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா அந்த எக்ஷெல்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு ஜாரில் போட்டு தென் ஒரு கப் ஆஃப் வாட்டர் அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் 2 டேஸ்க்கு ஆஃப்டர் நான் சொன்ன மாதிரி எந்த பிளான்ட்ஸுக்கு தேவையோ அந்த பிளான்ட்ஸுக்கு நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா ஒரு சடன் க்ரோத் இருக்கும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் எப்போ நீங்கள் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணலான்னு. ஸோ இப்போ ஒரு நியூ பிளான் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு மிக்சிங்லேயே நீங்கள் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 monthsக்கு லேட்டராக நீங்கள் ஃபெர்டிலைஸ் பண்ணால் போதும்.
ஓகே. இதுவே நீங்கள் ஓல்டு பிளான்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு வந்து 15 டேஸுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணால் போதும். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த 4 ஸ்டெப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஓகே, பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye to everyone. Thanks for watching. Keep gardening.